ஏன்னா நம்மளுடைய உழைப்பை நம்ம தாங்க அனுபவிக்கணும். நம்ம பார்த்தா மற்றவங்களுக்கு கொடுக்கணும். ஆனால் மற்றவங்க பார்த்து நம்மளோட உழைப்பை சுரண்டிக்கிட்டு நமக்கு போனால் போதும்னு கூட அந்த அளவுக்கு தான் நம்மளோட வாழ்க்கை நிலை போயிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இப்படி ஒரு பழமொழி, நல்ல வாயை சம்பாரித்து நார வாயை சாப்பிட்ருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பழமொழியை அதுக்கு தகுந்த மாதிரி தான் விருச்சிக ராசியோட வாழ்க்கையில் வீணாக போயிட்டுருக்குங்க. ஸோ அதனால் பணம் கையாளுறதுல ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த நகைகள் திருட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பார்த்து பக்குவமாக இருங்க. பெண்கள் எல்லாமே ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. யாருக்கும் நகை பணம் எல்லாமே இரவல் கொடுக்கறதும் இரவல் வாங்கிறது எதுவுமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடாதுங்க. அதெல்லாம் ரொம்ப கவனம் தேவை. அதே போல் பங்குச்சந்தை, ஆன்லைன் இந்த மாதிரி முதலீடுகளில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த விளம்பரங்களை நம்பி அதிகமாக ஏமாறுறது விருச்சிக ராசி தான். உங்களுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, பண விஷயத்தில் ₹1 சம்பாதிச்சிங்கன்னா கூட அதை பத்திரப்படுத்துறதுக்கான வழியை தேடுங்க. இல்லைன்னா மோசடியில் சிக்கி அந்த பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. பணத்தை பாதுகாப்பாக வைக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, முக்கியமான விஷயமே அதுதான். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அடுத்து அரசு அதிகாரிகள், அரசு துறையில் இருக்கவங்க நீங்களுமே ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா உங்களை நோக்கித்தான் நிறைய சூழ்ச்சிகள் நடக்கும். அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் ஓட்டுறப்ப எச்சரிக்கை அவசியங்க. குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க. சனி பகவான் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால காவல் தெய்வங்களை வழிபாடு செய்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்குங்க. இதை எடுத்து பேச்சு தனிமையில் எந்த ஒரு காரியங்கள்லையும் வெற்றி உண்டாகும். போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க. சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் மனசுக்கு நிறைவை கொடுக்கும். மற்றவங்களால் அமைதி இல்லாமல் இருந்த உங்களுக்கு இப்போ கொஞ்சம் அமைதி கிடைக்குங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்க பேச்சை கேட்குறத சுத்தமாக தவிர்த்துக்கோங்க. இல்லைங்க கேட்டு தான் ஆகணும் அப்படின்னா இதை குறைச்சி கேட்குறது நல்லதுங்க. அதே மாதிரி எந்த ஒரு செயலை செஞ்சாலும் திட்டமிட்டு செய்யறதுல நன்மை கொடுக்கும். தொழிலில், வியாபாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் நீங்கள் விருத்தி அடையுங்க. உங்களுடைய வியாபாரம், தொழில், அதே மாதிரி உங்கள் பொருட்களை வெளியூருக்கு அனுப்புகிறப்ப கவனம் தேவை. உத்தியோக பணிகளில் இருக்கவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனத்தோடு இருக்கணுங்க. பழக்க வழக்கங்களில் ரொம்ப உஷாராக இருங்க. அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிற வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சில பேருக்கு இடமாற்றம் எல்லாம் உருவாகலாம். கணவன் மனைவி கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க. பேச்சில் ரொம்ப நிதானம் தேவை. செலவுகளை, எதிர்பாராத செலவுகள் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் திட்டமிட்டு செலவு பண்ணுங்க. இதை எடுத்துட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக சாதிப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் மனசுக்கு ரொம்பவே நிறைவு கொடுக்குங்க. இது கலைத்துறையில் இருக்கவங்க எக்காரணத்தை கொண்டு யாரையுமே பகிர்ச்சிக்காதீங்க. எல்லாரையும் அனுசரித்து நடந்துக்கோங்க. உங்களுக்கு தனிமையான செயல்பாடுகளால் சிலர்கிட்ட விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இதனால் பேச்சுவார்த்தையில், பழக்க வழக்கங்களில், செயல்பாடுகள் எல்லாத்தையும் பொறுமையை கடைப்பிடிங்க. அடுத்தது அரசியல் தொழிலில் இருக்க எல்லா விதமான வசதிகளும் உண்டாகுங்க. தேடி போனதெல்லாம் தானாக உங்களை தேடி வரப்போகுதுங்க. அறிவு திறன் அதிகரிக்கும். மாணவன் மாணவி கிட்ட இனிமையாக பேசி பொழுது கழிக்க போகிறீங்க. தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்த தடைகள் எல்லாத்தையும் விலக்கிட்டு நீங்கள் முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. போட்டிகளில் கூட சாதகமான பலன் கிடைக்கும். அரசாங்க போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் இந்த வருஷத்தில் உங்களுக்கு அரசு வேலை நிச்சயமாக கிடைக்குங்க. இதோட இந்த மாதம்ங்கிறதே உங்களுக்கு நிறைய நல்ல அனுபவங்களை கொடுக்க போகுது. நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச விஷயம் கூட உங்கள் தலையிலேயே எழுதலப்பா அப்படிங்கிற விஷயம் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்குங்க. நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு. அதே மாதிரி சொத்துக்கள் மேலே சொத்து சேரும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இனிமேல் நீங்கள் எந்த ஒரு சொத்துக்களையும் விற்கவே கூடாதுங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் அவங்களோட சொத்துக்களை சில இடங்களில் தூக்கி போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா பத்திரங்கள்லாம் எங்கேனே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொத்துக்கள் எல்லாம் நல்ல விலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க.
அதை வந்துட்டு முயற்சி பண்ணுங்கள். அரசாங்கம் வந்து உங்களுக்கு சாதகமான நிறைய நல்ல வேலைகளை கொடுக்க போகுது. பிரச்சனையிலிருந்து விடுபட போகிறீங்க. வீட்டிற்கு பொன் பொருள்கள் சேர்க்கையெல்லாம் இருக்க போகுதுங்க. அந்த நாட்களை நீங்கள் கண்டிப்பாக நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நம்மளுடைய உழைப்பை நம்ம தாங்க அனுபவிக்கணும். நம்ம பார்த்தா மற்றவங்களுக்கு கொடுக்கணும், ஆனால் மற்றவங்க பார்த்து நம்மளோட உழைப்பை வந்து சுரண்டிக்கிட்டு நமக்கு போனால் போதும்னு கூட அந்த அளவுக்கு தான் நம்மளோட வாழ்க்கை நிலை வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதாவது இப்படி ஒரு பழமொழி, நல்ல வாயை சம்பாரித்து நார வாயை சாப்பிட்ருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த பழமொழியை அதுக்கு தகுந்த மாதிரி தான் விருச்சிக ராசியோட வாழ்க்கையில் வீணாக போயிட்டுருக்குங்க. ஸோ அதனால் பணம் கையாளுறதுல ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இந்த நகைகள் திருட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. பார்த்து பக்குவமாக இருங்க. பெண்கள் எல்லாமே ரொம்ப உஷாராக இருக்கணுங்க. யாருக்கும் நகை பணம் எல்லாமே வந்துட்டு இரவல் கொடுக்கறதும் இரவல் வாங்கிறது எதுவுமே இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடாதுங்க. அதெல்லாம் ரொம்ப கவனம் தேவை. அதே போல் பங்குச்சந்தை, ஆன்லைன் இந்த மாதிரி முதலீடுகளில் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும். இந்த விளம்பரங்களை நம்பி அதிகமாக ஏமாறுறது விருச்சிக ராசி தான். உங்களுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, பண விஷயத்தில் ₹1 சம்பாதிச்சிங்கன்னா கூட அதை பத்திரப்படுத்துறதுக்கான வழியை தேடுங்க. இல்லைன்னா மோசடியில் சிக்கி அந்த பணத்தை இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. பணத்தை வந்துட்டு பாதுகாப்பாக வைக்கணும். திரும்ப திரும்ப சொல்கிறேங்க, முக்கியமான விஷயமே அதுதான். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. அடுத்து அரசு அதிகாரிகள், அரசு துறையில் இருக்கவங்க, நீங்களுமே வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா உங்களை நோக்கித்தான் நிறைய சூழ்ச்சிகள் வந்து நடக்கும். அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் ஓட்டுறப்ப எச்சரிக்கை அவசியங்க. குலதெய்வ வழிபாடு சிறப்பான பலன்களை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க. சனி பகவான் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால காவல் தெய்வங்களை வழிபாடு செய்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அற்புதமான பலன்களை வந்துட்டு கொடுக்குங்க. இதை வந்து எடுத்து பேச்சு தனிமையில் எந்த ஒரு காரியங்கள்லேயும் வெற்றி உண்டாகும். போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்குங்க. சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்கள் மனசுக்கு நிறைவை கொடுக்கும். மற்றவங்களால் அமைதி இல்லாமல் இருந்த உங்களுக்கு இப்போ கொஞ்சம் அமைதி கிடைக்குங்க. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவங்க பேச்சை கேட்குறத சுத்தமாக தவிர்த்துக்கோங்க. இல்லைங்க கேட்டு தான் ஆகணும் அப்படின்னா இதை வந்து குறைச்சி கேட்குறது நல்லதுங்க. அதே மாதிரி எந்த ஒரு செயலை செஞ்சாலும் திட்டமிட்டு செய்யறதுல நன்மை கொடுக்கும். தொழிலில், வியாபாரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் நீங்கள் விருத்தி அடையுங்க. உங்களுடைய வியாபாரம், தொழில், அதே மாதிரி உங்கள் பொருட்களை வந்து வெளியூருக்கு அனுப்புகிறப்ப கவனம் தேவை. உத்தியோக பணிகளில் இருக்கவங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கவனத்தோடு இருக்கணுங்க. பழக்க வழக்கங்களில் ரொம்ப உஷாராக இருங்க. அடுத்தது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிற வாக்குவாதத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லதுங்க. சில பேருக்கு வந்துட்டு இடமாற்றம் எல்லாம் உருவாகலாம். கணவன் மனைவி கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க. பேச்சில் ரொம்ப நிதானம் தேவை. செலவுகளை, எதிர்பாராத செலவுகள் உண்டாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் திட்டமிட்டு செலவு பண்ணுங்கள். இதை எடுத்துட்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக சாதிப்பீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்கள் மனசுக்கு ரொம்பவே நிறைவு கொடுக்குங்க. இது கலைத்துறையில் இருக்கவங்க எக்காரணத்தை கொண்டு யாரையுமே பகிர்ச்சிக்காதீங்க. எல்லாரையும் வந்துட்டு அனுசரித்து நடந்துக்கோங்க. உங்களுக்கு தனிமையான செயல்பாடுகளால் சிலர்கிட்ட வந்து விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இதனால் பேச்சுவார்த்தையில், பழக்க வழக்கங்களில், செயல்பாடுகள் எல்லாத்தையும் பொறுமையை கடைப்பிடிங்க. அடுத்தது அரசியல் தொழிலில் இருக்க எல்லா விதமான வசதிகளும் உண்டாகுங்க. தேடி போனதெல்லாம் தானாக உங்களை வந்து தேடி வரப்போகுதுங்க. அறிவு திறன் அதிகரிக்கும். மாணவன் மாணவி கிட்ட இனிமையாக பேசி பொழுது கழிக்க போகிறீங்க. தொழிலில் வந்து சிறப்பான முன்னேற்றம் இருக்குங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் இருந்த தடைகள் எல்லாத்தையும் விலக்கிட்டு நீங்கள் வந்து முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. போட்டிகளில் கூட சாதகமான பலன் கிடைக்கும். அரசாங்க போட்டித் தேர்வுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க அப்படின்னா முயற்சி பண்ணுங்க. கட்டாயம் இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு அரசு வேலை நிச்சயமாக கிடைக்குங்க. இதோடு இந்த மாதம்ங்கிறதே உங்களுக்கு நிறைய நல்ல அனுபவங்களை கொடுக்க போகுது. நடக்கவே
நடக்காதுன்னு நினச்ச விஷயம் கூட உங்கள் தலையிலேயே எழுதலப்பா அப்படிங்கிற விஷயம் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்குங்க. நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு. அதே மாதிரி சொத்துக்கள் மேலே சொத்து சேரும். ஆனால் எக்காரணத்தை கொண்டும் இனிமேல் நீங்கள் வந்து எந்த ஒரு சொத்துக்களையும் விற்கவே கூடாதுங்க. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் அவங்களோட சொத்துக்களை வந்து சில இடங்களில் தூக்கி போட்டு வச்சுருக்கேன், ஏன்னா பத்திரங்கள்லாம் வந்து எங்கேனே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொத்துக்கள் எல்லாம் நல்ல விலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதை வந்துட்டு முயற்சி பண்ணுங்கள். அரசாங்கம் வந்து உங்களுக்கு சாதகமான நிறைய நல்ல வேலைகளை கொடுக்க போகுது. பிரச்சனையிலிருந்து விடுபட போகிறீங்க. வீட்டிற்கு பொன் பொருள்கள் சேர்க்கையெல்லாம் இருக்க போகுதுங்க. அந்த நாட்களை நீங்கள் கண்டிப்பாக நல்ல விதமாக பயன்படுத்திக்கோங்க. விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. விருச்சிக ராசி தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கச்சிதமாக செய்யக்கூடியவங்க. எல்லா விஷயங்கள்லையுமே ஆர்வம் காட்டக்கூடியவங்க. எல்லா விதங்கள்லையுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் மற்றவங்க கிட்ட தனக்கு தெரிஞ்ச விஷயத்தை மிகைப்படுத்தி சொல்ல மாட்டாங்க. தனக்கு ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நடந்துக்குவாங்க. அதை அவங்க மறைக்கணும்னு நினைக்கலைங்க. மற்றவங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பளித்து தான் தனக்கு தெரிஞ்ச விஷயம் பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போகட்டும், அவங்களுக்கு தெரிஞ்சதை எங்கே போய் சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வாய்ப்பளிக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரங்க. என்ன ஒன்றுனா எல்லார்கிட்டையுமே மனசில் இருக்கிறத படார்னு பேசுறதுனால மற்றவங்க எல்லாருக்குமே இவங்க தப்பாக மட்டும்தான் தெரியுவாங்க. ஆனால் இவங்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும். ஒருத்தவங்களுக்கு இல்லைங்கிற நிலை வந்து எப்பவுமே இருக்கக்கூடாது. குறிப்பாக எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்கணும் கடவுள்கிட்ட அப்படின்னு வேண்டுவாங்க. தனக்கு மட்டும் வேணுங்கிறத நினைக்கிற விருச்சிகம் ஒரு நாளும் எப்போவுமே நினைக்க மாட்டாங்க. தன்னோட குடும்பத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஒரு குழந்தையாக தான் இருக்காங்க அப்படின்னா மற்ற குழந்தைகளுக்கு அதிகமாக பகிர்ந்து கொடுத்துட்டாலும் இவங்க பெருசாக வந்து கன்சிடர் பண்ணிக்கவே மாட்டாங்க. மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, ஏண்டா உனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க, ஏமா உனக்கு கம்மியாக கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு பெருசாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட பரவாயில்ல, என் கூட பிறந்தவங்க தானே, சாப்பிட்டு போகிறாங்க, சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. இது இன்னைக்கு நேற்று இல்லைங்க. இவங்களுடைய குணாதிசயமே இப்படி தான். சாகுற வரைக்கும் இவங்க இப்படி தான் இருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாருமே கொடுத்துட்டு தனக்குன்னு யோசிக்காததுனால தான் இன்னைக்கும் மற்றவங்களுக்கு என்னவோ இவங்க எல்லாத்தையும் இவங்களே வச்சுட்டு தனக்காக மட்டுமே வாழ்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எறும்புக்கு கூட ஒரு துளி துரோகம் நினைக்காத இயல்பான குணத்துக்கு சொந்தக்காரங்க. இவங்க தான் விருச்சிக ராசிக்காரங்க. இப்படிப்பட்ட உயர்ந்த உள்ளம் படைத்த விருச்சிக ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் எவ்வளவு தான் கதறி கதறி அழுகிறது, கடவுளுக்கு கண்ணில்லையா அப்படிங்கிற மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு வாய்மூடி அழுகக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் கிரகங்களோட சேர்க்கையினால் உங்களுடைய தலைவிதியே மாறப்போகுது. 100% உண்மையான பதிவுங்க. நல்லதொரு மாற்றத்தை எப்போவுமே விருச்சிக ராசிக்காரங்க எதிர்பார்ப்பீங்க. அந்த மாற்றம் எனக்கு மட்டும் இல்லை, என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் வேணும்னு நினைப்பீங்க. கடவுள்கிட்ட வேண்டுனாலும் மழை மாறி பெய்யணும், இந்த மாதிரி உலகம் செழிப்பாக இருக்கணும், எல்லாருக்குமே எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க. ஏன்னா எந்த ராசிக்கும் நான் இந்த அளவுக்கு மிகைப்படுத்தி சொல்ல மாட்டேன். ஏன்னா விருச்சிக ராசியோட குணம் இப்படி தாங்க. பார்க்குறவங்களுக்கு கடுகடுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவங்க கிட்ட பழகிறது பழகி பார்த்தவங்களுக்கு தாங்க தெரியும் எந்த அளவுக்கு இவங்க வெகுளியானவங்க, இவங்க மனசுக்குள்ள எதுவுமே இருக்காது அப்படிங்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை அப்படின்னு பார்த்தோன்னா கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் மற்றும் குரு பகவான், பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான், தொழில்ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான், சுகஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான், இப்படி கிரகங்கள் வலம் வராங்க. கிரகமாற்றம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சுகஸ்தானத்தில் சனி வக்ரமாகிறாருங்க. அதே மாதிரி பாக்கியஸ்தானத்தில் புதன் பகவான் வக்ரமாகிறாரு. எந்த ஒரு பிரச்சனையை நீங்கள் தொடங்குனீங்கனாலும் கண்டிப்பாக அது வெற்றி தாங்க கிடைக்கும். ஒரு சில காரணங்களால் அண்மை காலமாக அடைச்ச என்னடா வாழ்க்கை இது இப்படின்னு ஒரு ஏராளமான பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய உங்களுக்கு செல்வாக்காக வாழ்ந்த நீங்கள் இப்போ வந்து கடன் அதிகமாகி மதிப்பு மரியாதை இல்லாமல் சொத்து
சொத்துக்களை இழந்து குடும்பத்தில் சோகம் வந்து சூழ்ந்திருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் உச்ச பலத்தில் இருக்கிறதுனால இது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க போகுதுங்க. கடன் சுமை குறையும், தொழிலில் நல்ல லாபம் கிடைக்க போகுது, முதலீடுகளில் லாபம் பார்க்க போகிறீங்க. இதன் காரணமாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க. குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணவரவு அப்படிங்கிறது ரொம்பவே திருப்திகரமாக இருக்க போகுது. தொழிலை விரிவாக்கம் பண்ண போகிறீங்க. தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ சின்ன வேலை பார்த்தாலும் சரி, பெரிய வேலை பார்த்தாலும் சரி, அதில் பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்குங்க. உங்களுடைய திறமைகளுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும், அதற்கான அங்கீகாரம் கிடைக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்த ஆண்களோ பெண்களோ திருமணத்தில் தடைகள் இருந்துச்சுன்னா எங்கே போனாலும் சரியான வரணி அமையலை, புரோக்கர்களுக்கு மட்டும் இது வரைக்கும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணியிருப்போம், கை கூடி வர மாதிரி இருக்குது, திடீர்னு பார்த்தா அப்படியே கை நழுவி போகுது. இப்படி இருக்கவங்களுடைய நிலையில் திருமண யோகம் கைகூடி வரப்போகுதுங்க. இது இல்லாமல் ஆல்ரெடி திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தை பாக்கியம் தான் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம், பார்க்காத டாக்டர் இல்லை, போகாத கோயில் இல்லை, குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்குது, அந்யோன்யம் அதிகமாகுதுங்க. காதல் உறவெல்லாம் வெற்றிகரமாக திருமணத்தில் நிறைவேற போகுது. அதே மாதிரி எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. நாய் மாதிரி கத்தினாலும் 4 பேர் வரலையேன்னு இவ்வளவு நாள் அவஸ்தைப்பட்டிருப்பீங்க. ஓடி ஓடி மற்றவங்களுக்கு நான் உதவி பண்ணேன், இன்னைக்கு நான் திரும்பி பார்த்தாக்க எங்கே இருக்க நாயேன்னு கேட்கக்கூட ஆள் இல்லை. இப்படி விருச்சிக ராசி பல நாள் புலம்பி இருப்பீங்க, அழுதும் இருப்பீங்க. அந்த கண்ணீருக்கு எல்லாமே பதில் சொல்லக்கூடிய விதத்தில் நல்லா இருக்க போகிறீங்க. நிலம் வாங்க போகிறீங்க, வீடு வாங்க போகிறீங்க, சொத்துக்கள் பல நாள் கனவுகள் எல்லாமே இப்போ நனவாக போகுதுங்க. புதுசாக வண்டி வாகனம் வாங்கி வசதிகள் பெருக போகுதுங்க. பிரகாசமாக இருக்க போகுது. உங்களுடைய வாழ்க்கை நிலை வந்து இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா எல்லா காரியங்கள்லையுமே வெற்றி அடைய போகிறீங்க. சமூகத்தில் மதிப்பு உயருது, மரியாதை உயருது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அத்தியாவசியமான பொருட்கள், நகை நட்டு வாங்கி ஆபரண சேர்க்கையும் இருக்குங்க. அதே மாதிரி உங்களோட நீண்ட கால திட்டங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நிறைவேற்ற போகிறீங்க. இப்போ செயல்படுத்துறதுக்கான சரியான நேரங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது. மருத்துவ செலவுகள் குறையுது. உறவுக்காரர்கள் மத்தியில் சரி, நண்பர்கள் மத்தியிலும் சரி, உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் நீங்குதுங்க. அவங்களோட ஆதரவின் காரணமாக சில காரியங்களை சாதிக்க போகிறீங்க. குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் கல்வி நிலையில் முன்னேற்றம் இருக்க போகுது. குறிப்பாக வேலையில் இருக்கவங்க, வேலை பார்க்குறவங்க, தொழில் செய்கிறவங்க எல்லாமே நல்லபடியான காலகட்டம். சுற்றி இருக்கவங்களும் சரி நல்லது செய்வாங்க. அதே மாதிரி வீட்டை விட்டு வெளியே வந்தால் என்ன பிரச்சனை, எப்போ வருமோன்னு யோசிச்சுட்டு இருந்த உங்களுக்கு இனி பிரச்சனை அப்படிங்கிறது இல்லைங்க. காலையில் வீட்டிலேருந்து கிளம்புறீங்களா, வீடு வர வரைக்கும் ஒரு பதட்டத்தோடவே இருப்பீங்க, பயத்தோடவே இருந்தீங்க. இனி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாருமே உங்ககிட்ட அனுசரணையாக நடந்துக்குவாங்க. மற்றவங்க அதாவது நீங்கள் பிரச்சனை நின்னா கூட சரி, யார் என்னன்னு தெரியாதவங்களும் உங்களுக்கு வந்து உதவி செய்ய வருவாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம், சண்டை சச்சரவு இப்படியே இருந்த வாழ்க்கை நிலை மாறுதுங்க. கணவன் மனைவிக்கிடையே உறவு அப்படிங்கிறது பலப்பட்டு நிற்குதுங்க. பிள்ளைகளோட நலனில் அக்கறை செலுத்துவீங்க. பெரியவங்களோட பாதிப்பு உங்களுக்கு வந்து பாதுகாப்பாக நிற்க போகுதுங்க. எல்லா விதங்கள்லேயும் ஓகேவாக இருந்தாலும் விருச்சிக ராசி எப்போவுமே வந்துட்டு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதுமே முருகப்பெருமானோட வழிபாடு அதிகமாக உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்துவாங்க. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு அவருக்குரிய தெய்வம்னா முருகப்பெருமான் தாங்க. கட்டாயம் அனுதினமும் முருகப்பெருமானை அழைச்சிக்கிட்டே இருங்க. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, கந்தன் கடவுள் இருக்க, கருணை மூர்த்தி இருக்க, கவலை இல்லாத வாழ்க்கை எனக்கு அருளப்பா அப்படின்னு சொல்லிட்டு விருச்சிக ராசிக்காரங்க சாஷ்டாங்கமாக முருகப்பெருமான் கிட்ட உங்கள் வாழ்க்கையை ஒப்படைச்சிருங்க. அமோகமான வாழ்க்கை உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. அதையுமே தாங்கும் இதயம் படைச்சவங்க. கடவுளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சோதனையில் ஒரு நிமிஷம் யோசிப்பார், என்ன கொடுத்தாலும் சமாளிக்கிறான்ப்பா அப்படிங்கிற மாதிரி பொறுமையின் சிகரமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு உத்தியோக பணிகளில் இருக்கவங்க எல்லாமே உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள்,
பற்றின ரகசியங்களை யார்கிட்டேயும் ஷேர் பண்ணிக்காதங்க. அவங்க கூடவே இருந்து பேசிடுவாங்க. ஆமாப்பா அப்படி தான் இப்படி தான் கடைசியில் வந்துட்டு நீங்கள் சொன்ன அப்படிங்கிற மாதிரி உங்ககிட்டயே திருப்பி விட்டுருவாங்க. விருச்சிகம் வந்துட்டு பல இடங்களில் வாயை கொடுத்து மாட்டிகிட்டு இருக்கிறது, வாயை கொடுத்து புண்ணாக்கி இருப்பீங்க, வாயை கொடுத்து நிறைய பகையை வளர்த்துருப்பீங்க. ஸோ அது வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு அமைதி காக்கிறது சிறப்பான விஷயங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடிய தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகளோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு பொறுப்போடு நடந்துக்குவாங்க. அவங்களோட உயர்கல்வி உத்தியோகம் சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் சாதகமான முடிவு கிடைக்கும். குடும்பத்திலையும் சரி மகிழ்ச்சி உண்டாக போகுது. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நினச்ச காரியங்கள் நடக்க போகுது. பெற்றோர்களோட சம்மதத்தோட காதல் திருமணம் நடக்க போகுதுங்க. பற்றாக்குறை வந்துட்டு இனி இருக்காது. கேட்ட இடத்துல உதவி கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை நாள் ஏனோ தானோன்னு அரைகுறையாக படிச்சுட்டு மனசில் பதியாமல் இருந்திருப்பீங்க. இனி உங்களுடைய எதிர்காலம் உங்களோட வாழ்க்கைக்கு நல்ல வழியை காட்டும் அப்படிங்கிறத உணர்ந்து படிப்பில் கவனம் செலுத்துவீங்க. உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்தில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறதுனால எந்த ஒரு கஷ்டமும் உங்ககிட்ட நிலைக்காமல் விலகி போகும். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்குங்க. வருகின்ற